அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று பார்த்தால், எதையெல்லாம் ஷேர் பண்ணலாம், எதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். சமீப காலமாக நம்ம சமூக ஊடகங்களை ஓப்பன் செஞ்சால் போதும், இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள் 10 நாட்களில் நல்லது நடக்கும், இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள் 12 நாட்களில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள் பணம் கொட்டுன்னு கொட்டும், இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுவாங்க. அதில் வசனத்தை எழுதி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது. உண்மையாகவே அந்த ஃபோட்டோவில் ஷேர் பண்ணால் நல்லது நடக்குதான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் உண்மையாக எதை ஷேர் பண்ணணும் அப்படின்னாக்க, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னாக்க, எத்தனையோ ஏழை மக்கள் பணம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல் குடிசை வீட்டிலையும் மழை காலங்களில் தங்க கூட இடம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பண உதவியை செய்யுங்க. உடைய ஆடையாக வாங்கி கொடுங்க. அவங்க திருவிழா நாட்களில் அதை போட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்போவாவது அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எங்ககிட்ட பணமும் இல்லை, ஆடையும் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னாக்க, ஒருவேளை உணவு, ஏழை குழந்தைங்க எத்தனையோ பேர் ரோட்டு ஓரத்தில் பசியோட கையேந்தி நிற்பாங்க. அந்த ஏழை குழந்தைங்களுக்கு ஒருவேளை உணவு, நல்ல உணவை வாங்கி கொடுங்க. முடியலை அப்படின்னாக்க, எத்தனையோ பேர் பெரியவங்க ரோட்டு ஓரங்களிலும் அனாதை ஆசிரமங்களிலும் பேசக்கூட ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அவங்க கூட உட்காந்து ஆறுதலாக ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. இது போன்ற சில நல்ல விஷயங்களை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களையும் வாழ வைக்கும், உங்களுடைய குடும்பத்தாரையும் சந்தோஷமாக வாழ வைக்கும். உண்மையாகவே அந்த ஃபோட்டோவெல்லாம் ஷேர் பண்ணால் நல்லது நடக்குமோன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை நல்லது நடந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். நன்றி.